வணக்கம் நண்பா. மொபைல் ஹேக்கிங் பண்றது எப்படி? மொபைல் ஹேக்கிங் பண்ற ட்ரிக்ஸ் இருக்கா? மொபைல் எப்படி ஹேக் பண்றது? அப்படின்ற மாரி பல பேர் பல ஐடியாஸ் இருக்கும். பல பேர் பல மாரி யோசிச்சிருப்பீங்க. சில ட்ரிக்ஸை யூஸ் பண்றது மூலியமா உங்களோட மொபைல ஹேக் பண்ணலாம். ஹேக் பண்ற மாரி இல்ல, ஹேக் பண்ற மாரி ஃபன் பண்ணலாம். அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த ட்ரிக் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்றது மூலியமா உங்களோட மொபைல் ஹேக்கிங் ஆன மாரிக்கு ஒரு அனிமேஷன கொண்டு வரலாம். அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத தான் அந்த வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு முதல்ல மொபைல்ல செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள போய்க்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மானிட்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மானிட்டரிங் கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் டிசபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணுறது மூலியமா பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆகிற அந்த ஆப்ஷன்லையுமே ஸ்டாப் பண்ண முடியும். லாங் ஆப்ரேஷன் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். உங்களோட மொபைல் இருக்கிற ஹெச்எஸ் டிஸ்பிளேல பிளிங்க் ஆகிற மணிக்கு ஃபிளாஷ் லைட் பிளிங்க் ஆகிற மணிக்கு ஒரு அனிமேஷன் வந்துகிட்டே இருக்கும். போன வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால உணரவே முடியும். உங்களோட மொபைல டிஸ்பிளே ஹெச்எஸ்ல ஏகப்பட்ட ஃபிளாஷ் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு எஃபெக்ட் தான் உங்களோட மொபைல அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றது மூலமா வரும். உங்களோட மொபைல செட்டிங்ஸ்ல தான் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருப்பேன். இப்போ செட்டிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணி முடிஞ்சு உங்களோட டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல கேலரிக்குள்ள போய்க்கோங்க. கேலரிக்குள்ள போனீங்கன்னா சில அனிமேஷன் வருது உங்களால உணர முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் விசிட் பண்றேன். விசிட் பண்ணும்போது எப்படி அனிமேஷன் வருது உங்களால உணர முடியும். மொபைலோட ஹெச்எஸ்ல வந்து டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகிறது உங்களால உணர முடியும். உங்களோட மொபைல டிஸ்பிளே பிளிங்க் ஆகிறது உங்களால உணர முடியும். பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிற அந்த ஆப்ஷன் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றது, அதாவது பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகாம போடுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன். எனேபிள் பண்ணி முடிச்சது சில நேரம் கழிச்சு என்னோட மொபைல் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் கேக்கிங் பண்ணிட்டாங்க, என்னோட மொபைல கேக் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், ஃபிளாஷ் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது முழுக்க காரணம் பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிற அந்த ஆப்ஷன் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்காக தான். அந்த ரீசன்ஸ்க்காக தான் உங்களோட மொபைல் ஹெச்எஸ்ல வந்து இந்த ஃபிளாஷ் லைட் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், அப்பப்போ பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு ரீசன்ஸ்க்காக தான். உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கிட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ட கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் என்னோட மொபைலை ஹேக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரீசன்ஸ்க்காக பல பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோ பிடிக்காத ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட மொபைலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கலர விடுங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த ஆப்ஷன் சொல்லி கொடுங்க. பல பேரை ஏமாத்தலாம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி. ஆரம்பத்தில் நானே பயந்துட்டேன். என்னோட 2 மொபைல் இந்த மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுட்டேன். என்னோட மொபைலை ஹேக்கிங் பண்ணிட்டாங்க அப்படி ரீசன்க்காக என்னோட மொபைலை ரீசெட்டே பண்ணிட்டேன். அடுத்து போக தான் இந்த அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயமே தெரிஞ்சிச்சு. நீங்களும் யூஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பிடிச்சிக்கிறேன்.